இந்த 2026 ஐயா 2025 என்ன படுத்திருச்சு. இந்த 2026வது ஓரளவிற்கு நல்லா இருக்குமா? நான் அப்படி இப்படிலாம் கேட்கல. 100 கோடி ரூபாய் வேணும், 100 வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படிலாம் கேட்கல. ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள், சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு விஷயத்த ஒரு இதாக சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பயிற்சி இது. ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும், உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம். 12 வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டத்தை அடைகிறாரு. இப்போ இந்த வருஷத்தில் அடைகிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. வேற ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா? வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது 3 தான். இந்த ராகு கேது, சனி பயிற்சி, குரு பயிற்சி. சனி பகவான் மீன வீட்டிலேயே வருடம் முழுவதும் இருக்கிறாரு. அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறலை. ஒரே வீட்டில் தான், மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது. ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். குரு பகவான் மட்டும் ஜூன் 2ஆம் தேதி கடக வீட்டிற்கு உச்சமாக மாறி, அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருப்பார். அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி.